கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நீதியின் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை நல்லது. கர்த்தாவே, உமது செயல்களால் எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளால் நாங்கள் ஆனந்த சத்தமிடுகிறோம் என்று சங்கீதம் 92 கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். உமது சத்துருக்கள் அழிவார்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் இருக்கிற கேதுருக்களை போல அவன் வேரூன்றி வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் எங்கள் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி கர்த்தாவே, எங்களை முதிர் வயதிலும் கனி தந்து பசுமை புஷ்டிமாய் இருக்க பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி. எங்களை தாங்கினவரே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி. இந்த இடத்திற்கு நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியான இந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபை, எங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபை என்பதை உணர்கிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் இரு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நாம் ஸ்தோத்திரித்து அப்படி நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாய்களை திறந்து உங்கள் நாவினால் கர்த்தரை துதியுங்கள், துதியுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறீர். எங்களை எத்தனையோ இடத்திலே பாதுகாத்திருக்கிறீர். நாங்கள் தலை குனிந்து போய்விடாதபடி, நாங்கள் தள்ளாடி விடாதபடி எங்களை தாங்கி நடத்தின அந்த தேவ கிருபையை நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சோதனைகள் வந்த போது, வேதனைகள் கஷ்டத்தின் உச்சத்திலே நாங்கள் போன பொழுது அவைகளிலிருந்து எங்களை விடுவித்தது தேவ கிருபை, தேவ கிருபை என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி பலிகளை மகிமை நாம் செலுத்த போகிறோம். கர்த்தர் ஒருவரே நம்மை தாங்கினார். கர்த்தர் ஒருவரே நம்மை பலப்படுத்தினார். அவர் ஒருவரே நமக்கு துணையாய் நின்றார். அவர் ஒருவரே நமக்கு ஆதரவாய் செயல்பட்டார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் கடைசி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் தேவ கிருபை, தேவ கிருபை. வெற்றிகரமாய் நாம் தாண்டி வந்தது தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க மனதார. ஆண்டவரே, எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்தவரே நன்றி. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும், கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரமுயர்த்தி நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஐயா. எத்தனை பேர் மனதார உள்ளத்துல இருந்து சொல்றீங்க? கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் ஆமாண்டவரே, உமது பலனை எங்களுக்கு தந்தீர். சுகமானே, நான் சுகமானே, 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 தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே.
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எத்தனை பேர் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, நீங்க தான் நன்மை செஞ்சீங்கப்பா, எங்களை நீங்க தான் வழி நடத்துறீங்க. எங்களுக்கு போதுமானவரா இருந்தவர் நீரே, எங்களை சுகப்படுத்தினவர் நீரே. மறுபடியும் நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை நல்லா உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா தடைகளை உடைத்தி எங்களை தள்ளாட விடாமல் எங்களை தாங்கி நடத்தினீர். எங்களுக்கு வந்த சோதனைகள் இக்கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்தி, இது எல்லாம் எங்களுக்கு அருளப்பட்ட தேவ கிருபை என்பதை உணர்கிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் உள்ள மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருப்பது, இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருப்பது எங்கள் நீதி அல்ல, எங்கள் பலன் அல்ல, எங்கள் பராக்கிரமம் அல்ல, எங்கள் பின்னணி அல்ல, ஆண்டவரே, எங்கள் செல்வம் அல்ல, எங்கள் கணத்திருக்கிற பணம் அல்ல, எல்லாம் தேவ கிருபை. தேவ கிருபையினாலே, தேவ கிருபையினாலே, நீர் எங்களுக்கு தந்த தயவினாலே, பரத்திலிருந்து எங்களுக்கு அருளின ஒத்தாசையினாலே நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் முழு பலத்தோடு, ஆண்டவரே, எங்கள் கனத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும், எல்லா புகழையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சணியமும் கனமும் வல்லமை மகிமையும் எங்கள் தேவனாய கர்த்தருக்கே உரியது என்பதை நாங்கள் அறிக்கைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் எழுந்தருளியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தெரிந்த ஒரு பழைய பாடல். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் அவர் என்னுடைய எஜமானன், சாவை வென்ற என் தேவன் என்னுடைய மனவாளன். இந்த பாடலை நல்ல கைத்தட்டி உற்சாகத்தோடு நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கைத்தட்டி சேர்ந்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறேன், எங்கள் ஜீவனாக இருக்கிறேன், எங்கள் பலனாக இருக்கிறேன். சாவை வென்ற பரிசுத்த தெய்வம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், கைதட்டி, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மை தானே, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்
என் சொந்தமானார். சாவை வென்றவர் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு சிரிச்ச முகத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள்ள இருக்குது. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்ற தேவனே என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். இயேசு என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சந்தோஷமா சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே. அதிசயமே. இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஒரு விசை கூட. வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவரே என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரமை தள்ளி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் நிறைவாய் தந்திருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவங்க மட்டும் சத்தமா, ஆண்டவரே நீ எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்திற்காய் நன்றி, எங்கள் வாழ்வில் கர்த்தர் தந்திருக்கிற சந்தோஷத்திற்காய் நன்றி என்று நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை மட்டும் ஒரு விஷயம் கூட சொல்ல போகிறோம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோம். ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மை தானே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியார் அழகாக சொல்லி தீருதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியார் அழகாக சொல்லி தீருதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து உற்சாகமாய் ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஆமென்
பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே. தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, எருசலேமே, ஹல்லேலூயா, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல ஆண்டவர் நம்மை சேர்த்தணைத்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை பலப்படுத்தினார். தீங்கு வரும் பொழுது கோழித்தன் குஞ்சுகளை சிறகின் நிழலுக்குள் மறைப்பது போல் ஆண்டவர் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்தபடினார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, எங்களுக்கு வந்த சோதனைகள், எங்களுக்கு வந்த வேதனைகள், எங்களுக்கு வந்த கஷ்டங்கள், எங்களுக்கு வந்த உபத்திரவங்கள், இருளான அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை விடுவித்தபடியினால், கர்த்தர் எங்களை பாதுகாத்தபடியினால் நன்றி நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை விடுவிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். இமைப்பொழுதும் எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறீர். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த வருஷத்துல எத்தனை பேர் கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டா? ஒருவேளை சில நேரத்தில் கர்த்தர் நம்மை தண்டித்திருந்தாலும் ஹல்லேலூயா, உருக்கமான இரக்கத்தினால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டாரு. இமைப்பொழுதும் கைவிட்ட போதிலும் அவர் நம்மை மறந்து விடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறீரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர், எங்களை நீர் தேற்றினீர், எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய பண்ணினீரே. பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா அபிஷேகிதா. எங்கள் பாத்திரங்கள் இந்த பாடலை நல்லா எல்லாரும் உணர்ந்து கரங்களை தட்டி நான் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து சொல்லுவோம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே 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 என்று நல்ல கைத்தட்டி என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். ஒரு விஷயம் கூட அஞ்சிடே அஞ்சிடே. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை உணர்ந்து என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் அலைகள் படகின்றே மோதியே ஆழ்த்தினாலும்
அலைகள் படகின் மோதியே கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி நம்முடைய வாழ்க்கையில இறைந்து கொண்டிருந்த எல்லா கடல் அலைகளையும் கர்த்தர் அமைதலாக்கினாரே. அஞ்சிடேன் 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். சொல்லுங்க, அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன். உள்ளத்தினாலிருந்து உற்சாகமாய் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். மரண பள்ளத்தாக்குகள் வந்தாலும் என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த கர்த்தரே கர்த்தரே என்னோடு இருந்து தெற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியாலே ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் 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 இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி. மரண பள்ளத்தாக்குகள் எங்களை சூழ்ந்து வந்த போதிலும், வேதனையான அனுபவங்கள் எங்களை சூழ்ந்து வந்த போதிலும், அவைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுள்ளவர்களாய் நாங்கள் இன்னும் உமக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வந்த போது ஹல்லேலூயா நாம் வீழ்ந்து விடுவோமோ என்று நாம் நினைத்த போது கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கினதே, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினதே. இதை கர்த்தரே செய்தார், இதை கர்த்தரே எனக்கு தந்தார் என்கிற உணர்வுள்ள தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தி உமக்கு ஸ்தோத்திரம். வேதனையான தருணங்களில் இருந்து எங்களை தப்புவித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மரண கண்ணிகள் எங்களை சூழ்ந்து வந்த போது அவைகள் எங்களை சேதப்படுத்தி விடாதபடி எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாட்களை நாங்கள் நெருங்கி வருகிறோம் தெய்வமே. இந்த சந்தோஷமான இந்த தருணத்திலே நாங்கள் இந்த ஆண்டு கூடி வருவதற்கு, நாங்கள் அதை நெருங்குவதற்கு கர்த்தரே எங்களுக்கு துணை செய்தி என்கிற உணர்வுள்ளவர்கள் கரங்களை தலைக்க மேல உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மாத்திரம், நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு மட்டும், நம்மை வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு மட்டும் ஸ்தோத்திர பலிகளை எல்லாரும் உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம
நான் ஒன்றும் இல்லை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தைகளை எல்லாரும் இணைந்து கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நீங்க மட்டும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை, உங்க கிருபை வேண்டுமே, ஆமாண்டவரே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம இரு கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. ஆமாண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும், அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 42ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் நின்றவனமாய் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 42 சேர்ந்தே வாசிப்போம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழ கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுடமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான சந்தோஷமான தருணத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி 3 அல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து தாங்குவாராக. இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 32:18வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர், எங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான இடங்களிலும் கர்த்தர் எங்களை குடியிருக்க பண்ணுவீராக. கர்த்தர் எங்கள் வாழ்வை வழிநடத்துவீராக. எல்லாரும் கர்த்தர் இதன்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.